நமக்கு என்ன ரொம்ப மிகப்படுத்தலா இருக்குன்னா, இத்தனை கோடி பேர்ல இங்க எங்கேயாவது ஒரு 4 பேரோ இல்ல அங்க ஏதாவது ஒரு 2 தவறோ நடந்ததுன்னா, அதை வந்து அவ்வளோ பூதகரமாக்கி அதை ஒரு 250 பேர் போட்டு அதை வந்து பப்ளிஷ் பண்ணி இப்ப நீங்க சொன்னீங்களே இந்த எதிர்ப்புன்னு சொல்லி இந்த மாதிரி வெயிட் பண்ணி பிக் பண்றாங்க, பிக் பண்ணி போறாங்க. எதுக்கு சிஎம் இழுக்கணும், எதுக்கு டேக் பண்ணணும்ன்றது ஒண்ணு இருக்கு. சார் நீ பெட்ரோல்ல சேர்றதுக்குலாம் சிஎம் தான் கான்ஃபிடென்ட்டா இருக்கும், நல்லதே நடக்கும். எவ்வளவு தெரியல, இவர்தான் சுதந்திர போராட்ட தியாகி ஸ்ரீமன். ஃபீல்ட் அவுட் ஆயிட்டா, நடிக்கிறதுக்கு படம் எதுவும் இல்லைன்னா நேரா கிளம்பி கலாட்டா சேனலுக்கு வந்துட வேண்டியது, கண்டதையும் பேசி வைக்க வேண்டியது இல்ல, அப்படிதானே ஸ்ரீமன்? அப்புறம் மீடியாவுக்கு வந்தது இப்போ நீங்க இன்டர்வியூ கொடுத்துருக்கிறது ப்ரொமோஷன் தானே? அதான் மக்களை நாய் திருநாய் பிரியாணி பொண்ணும் பிஸ்கெட் பொண்ணுன்னு சொன்னாரே லாரன்ஸ், அவர் கூட ஒரு படம் நடிக்கிறீங்க, அதுக்கு ப்ரொமோஷனுக்கு வந்திருக்கீங்க, நெகட்டிவ் ப்ரொமோஷனுக்கு. வாழ்த்துக்கள். அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் சிஎம் கொஸ்டின் கேட்குறாங்க, அப்புறம் என்ன ஸ்ரீமனா கொஸ்டின் கேட்கவா? ஸ்ரீமன் கரண்ட் இல்லை, ஸ்ரீமன் தண்ணி வரல, இந்த மாதிரி சட்ட சிக்கல்கள் இருக்கு, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்கு, அப்புறம் நீங்கெல்லாம் சோறு தான் சாப்பிட்றீங்களா? எப்படி? நாங்களாம் சோறு தான் சாப்பிட்றோம். இந்த விவசாயிகள் பிரச்சனை, இந்த மாதிரி வாய்ஸ் அவுட் பண்றதுக்கெல்லாம் சிஎம் ஓட்டு போட்ட மக்கள் சிஎம் கேட்காம ஸ்ரீமணியா கேட்பாங்க? என்னையா பேசுறீங்க? எல்லாத்துக்கும் சிஎம் கேட்கறாங்க. சிஎம் எது கேட்கணும்னு இருக்கு? அப்படிலாம் இல்ல, எல்லாத்துக்கும் கேட்கலாம். ஓட்டு போட்ட மக்களும் கேட்கலாம், ஓட்டு போடாத நாங்களும் கேட்கலாம். எங்களோட வரி பணத்துல தான் இன்றைய உங்களோட நண்பரோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு, புரியுதா? அது மட்டும் இல்ல, அவர் ஜெயிச்சது 108 தான், 107 தான். அதுல மீதி இருக்கிறது எல்லாமே நாங்க இப்போ ஓட்டு போட்ட காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும், மற்ற கூட்டணி கட்சிகளா இருக்கட்டும், நாங்க ஓட்டு போட்டதுனாலதான் இன்னைக்கு அவர் சிஎம் ஆயிருக்காரு, உட்கார்ந்துருக்காரு. ஓகேவா? புரட்சி நடந்துருச்சு இல்ல, ஐயோ பெரிய விஷயம் அப்படின்னு நீங்க பேசுற அளவுக்கு நீங்க 200 எல்லாம் ஒன்னும் வாங்கிடல உங்க ஃப்ரெண்டு, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. விக்கிரவாண்டி மாநாட்டை யாருமே அடிச்சுக்க முடியாதா? ஆமா, கரூர் மாநாட்டை கூட தான் யாரும் அடிச்சுக்க முடியாது. 41 பேரை பின்ன வேற யாரால கொலை பண்ண முடியும்? வர வச்சு சாவடிச்சு மனசாட்சியே இல்லாம சம்பந்தமே இல்லாம யாராலங்க ஓட முடியும்? அப்படி இதெல்லாம் சரித்திரத்துல முத்துக்களால பொறிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இல்லையா? கண்டிப்பா இன்னொரு தடவை எல்லாம் நடக்காது, வேற யாராலையும் தாராளமா பண்ணவே முடியாது, ஒத்துக்கிறோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் யாராலையும் பண்ண முடியாது. அப்புறம் கேள்வி கேட்கறது மக்கள், சரியா? பதில் சொல்ல வேண்டியது சிஎம். நடுவுல நீங்க யாருங்க? உங்களுக்கு என்னங்க வேணும்? படம் நடிச்சோமா சம்பாதிச்சோமான்னு இருங்க, சரியா? பிசினஸ் பண்றீங்களா, அதை பண்ணுங்க, சும்மா தூக்கிட்டு வராதீங்க. நாங்க என்ன பண்ணணும், மக்கள் என்ன கேள்வி கேட்கணும் கேட்க கூடாதுன்றதெல்லாம் நீங்க எங்களுக்கு பாடம் எடுக்காதீங்க, சரியா? இந்த கலாட்டாக்கு அறிவே இல்லை. பொலிட்டிஷியன் கிட்ட போய் சினிமா நியூஸை பத்தி கிசுகிசை பத்தி கேட்க வேண்டியது, சினிமாக்காரங்க கிட்ட போயிட்டு பாலிடிக்ஸ் பேச வேண்டியது, பாலிடிக்ஸ் கொஸ்டின்ஸை கேட்க வேண்டியது. எவ்வளவுதான் உங்களெல்லாம் சொன்னாலும் திருந்தவே மாட்டீங்கல்ல. சிஎம் சார் சொன்ன மாதிரி நல்லா வருது வாயில,